ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். என்னெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த சீரீஸ் ஆக்சுவலி இது எடுத்து ரொம்ப நாள் ஓடுற மாதிரி இருக்குது. நான் ரொம்ப அது இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருக்கிற மீன்ஸ் டேஸ் இருக்கிற அப்லோட் பண்ணேன். சீரீஸ் பற்றி எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் பார்ட்லேயே முடிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு பார்ட்டில் முடிக்க முடியுமான்னு தெரில. பட் நான் ட்ரை பண்ணுறேன். எண்டில் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் மஸ்ட் பிகில். ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டை அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிருப்பான். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு ஸ்டன்னாக நின்று இருப்பீங்க. போடும் போ, நீ மட்டும் தான் ஓவராக பண்ணுவியா? நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஏய் நடி பண்ணிட்டு என்ன டைம் திரும்ப வந்துட்டா? என்ன அந்த பொண்ணு பணம் பத்தலன்னு சொல்லிட்டாளா? ஏய் பாரு, பிள்ளைப்பூச்சி மாதிரி நினைட்டில் அப்படி பேசாத. கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ உனக்கு கோவம் தான், அவ்வளோதானா? எங்க மேலே கை வைடா பார்ப்போம், வைடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாங் கிட்ட போகிறீங்க. டாங் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கான். ஏய் பாரு, நேரம் போல நேரம் இருக்க மாட்டேன், தேவையில்லாம் பண்ணிகிட்ருக்காது. இங்கே பாரு, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணல. ஆமான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன இவ்வளோ கூச்சம்? காசு கொடுத்து தானே போகிறேன். ஏய் மார்னிங், நான் காசு கொடுத்து போகிறேன். நீ கூப்பிட்றவங்கிட்ட சும்மா அதிகனே போயிட்டு வருவேன். காசு கூட போக மாட்டேன். அவ்வளோது சம்பாதிக்கிறா, இது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். நான் இல்லைன்னு சொல்லலை, அதுதான் அவங்கவுங்க ப்ரொஃபஷனல். நான் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் ஒன்றை மாதிரி ஜென்மத்தை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேட்டா அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பட்ட அவன் ஃபோனை எடுத்துகிட்டு ஏய் பாரு, சென்ன சொல்லு, என்ன பண்ணிட்டு? ஜோசியம் பார்த்துட்ருக்கேன். ஏன் கேட்குற? உனக்கும் பார்க்கணுமா? பார்க்காமலே சொல்லலாம். உன் முகத்துல 10 புடவும் பக்கவாக இருக்குது. சிக்னலில் மட்டும் நிற்க விட்டேன்னு வச்சுக்கோ, பிச்சையே எடுத்து தள்ளிட விட்டேன். ஏய் நான் நோடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏறிட்டே போகிறேன், கொஞ்சம் இறங்கக்கூடாதுடி உனக்குலாம். ஐயோ, நான் எப்போ ஒன்றை இறங்க சொன்னேன்? போ. அது இந்த 1 lakh பார்ட்டி வெயிட் பண்ணோம். போ போ போ. அப்போ நாங்கள் அப்படியே வெளியில் போகிறான். அப்போ நீங்கள் ஹலோ, ஏய் ஜின், எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாம், என்னென்ன மறந்துட்டியா? அப்ராட்லேருந்து வந்துன்னு வந்தேன். என்னை எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல. குரூப்பில் கூட வர சேட் பண்ணுறதில்ல யாரும். என்னடா நினச்சிட்ருக்க நீ அப்படியே நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ டாங் அப்படியே வெளியிலே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். வெளியில் ஃபுல்லாகவும் போகல, உள்ளேயும் இல்லை. அப்படியே சென்ட்ரல் நின்றுட்டு நீங்கள் பேசுகிறத கேட்டுட்ருக்கான். நீங்கள் டாங்கை பார்த்துட்டு எனிவேஸ், நமக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப்பை நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஓகேனா நம்ம வேணால் மீட் பண்ணலாம். நீ கொஞ்சம் வாயன். நீயும் கொரியாவில் தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். என்ன புசனில் இருக்கியா? சியோவில் தான் இருக்கேன். நான் வேணால் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ டாங்க அப்படியே உள்ளே திரும்பி அப்படியே உங்களை செம்மையாக முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் டாங்கை கண்டுக்காமல் அப்படியே டாங்கோட சேரில் போய் உட்காடுறீங்க. டாங்கு இன்னும் கோவம் வருது. அப்புறம் முக்கியமாக ஜென், காசு இல்லைன்னா நீ ஃபீலே பண்ணாத. கேள்விப்பட்டேன் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுறியா. நீ ஃபீல் பண்ணாத, என்கிட்ட ஒருத்தரோட ஏடிஎம் கார்டு இருக்குது. எவ்வளோ வேணால் நீ மணி எடுத்துக்கிட்டே இரு, பிரச்சனையே இருக்காது, யாரும் உனக்கு கேட்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க சேரில் உட்காந்து. அப்போ டாங்க அப்படியே உள்ளே வந்து ஏய் எந்திரி. அப்போ நீங்கள் கண்டுக்காமலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. ஏய் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், சுத்தமாக தெரியாத மாதிரியே இருக்காது யோன். ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன். நீங்கள் அப்பயும் கண்டுக்கல. ஃபோன் இருந்தால் தானடி பேசுவ. டயம், இப்போ எதுக்கு ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சா? பொடியில் உடைச்சேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஃபோன் பேசுறதுனால? எங்கே வேணால் பேசு, என் சேரில் உட்காராது. அதுக்கு நீ என்ன தானே தள்ளி விட்டுருக்கணும். ஃபோனை தூக்கி போட்டு உடைப்பாங்க. உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது? எனக்கு எங்கே கோவம் வந்துச்சு? எனக்கு உனக்கு கோவம்லாம் வரலையே. கோவம் வரலையா டயம்? அப்புறம் எதுக்கு ஃபோனை தூக்கி போட்ட? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நான் பேசுறது பிடிக்கலையா? ஏய் பாரு, நீ ரொம்ப ஓவராக ஆடிட்டுருக்கடி, அடங்கிக்கோண்ண அடங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாங் நடக்கிறான். அப்போ நீங்கள் டயம், ஏய் கோர்ட்லேருந்து கையறி முடியாது, நீ என்ன வேணால் பண்ணிட்டு போவ, நான் பார்த்துட்ருக்கணுமா அப்படின்ட்டு டாங்கோட ஃபோனை தூக்கி நீங்களும் போடுறீங்க. ஏய் அந்த ஃபோன் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? ஏன் ஃபோனும் காஸ்ட்லி தான்டா. என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க? இதோ இவர் தான் போய் பிறந்ததுலேருந்து பணத்திலே வளர்ந்த மாதிரி. சிண்டா இப்பெல்லாம் நீ முன்னாடி இல்லை,
அப்போ டேங் அப்படியே அவங்க முடிய பிடிச்சி, பாரு இன்னொரு தடவை மாதிரி ஃபோனில் கையை வைக்கிற வேலை வச்சிங்கன்னு வச்சுக்கோயேன், கையே இருக்காது, மரியாதையாக நடந்துக்கும் அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டு, ச்சே, என்னதான் ஜென்மமோ இந்த பையன், நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் இவனுக்கு என்ன உயிர் வந்தது, பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மின்னு உள்ளே வரான். என்ன ஜிம்மின், உன் ஃப்ரெண்டு சரியான சைக்கோவாக இருக்கான். ஏய் நடியாச்சு, நான் அவன் கோவமாக வெளில போகிறான், இந்த பொண்ணு. நீ சொன்னியா இல்லைன்னா அவனா தேடிக்கிட்டானா? நல்லா தான் இருக்கா, போகட்டும், போய் என்ஜாய் பண்ணட்டும், எனக்கு என்ன வந்துச்சு. என்னடி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கு, உனக்கு கோவம்லாம் எதுவும் வரலையா? ஹே, இதெல்லாம் நான் வார்த்தைக்கு இருக்குது, அவனுக்கு பிடிச்சிருக்கா, அவன் என்ஜாய் பண்ணுறான், பண்ணிவிட்டு போட்டோம். நாங்கள் ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? இல்லை சும்மா பேருக்கு தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் என்ன கைட்டு தானே விட போகிறீங்க, என்ன நடந்தால் எனக்கு என்ன? ஓ, உண்மையிலே அதான் யோன்? உண்மையிலே அதான். அவன் இருந்தானா நானும் இருப்பேன், எனக்கு என்ன? யோன், நீ போல்டாக இருக்கதான், அதுக்கு நீ இதில் தான் காட்டணும்னு இல்லை. எனக்கும் தெரியும் ஜமன், அந்த பொறுக்கி நான் எதாவது போய் ஊர் மேய்துன்னா நானும் இது மாதிரி இருக்க மாட்டேன். அவனை மாதிரி நான் கிடையாது. முக்கியமாக அவன் ஸ்டார்டிங்லேருந்து என் ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஷாவை மேரேஜ் பண்ணான், அங்கேயாவது ஒழுங்காக இருந்திருக்கலாம்ல. சின்ன கருமம் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது, அரைகுறையாக தான் தெரிஞ்சுது. பட் ஷா இறந்துட்டான். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஷா எதுக்கு இறந்தா? சின்னதான் அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்திருந்தாலும் அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கா. சரி விடு, சின்னமோ நடந்துருச்சு, இந்த குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கலாம்ல. இவனுக்கு இன்னும் அந்த குழந்தை மேலே அவ்வளோ வெறுப்பு, மனுஷனா இவன் அப்படின்ட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க ஜமீனாப்ப. ஏய், அது எப்படி? அவனுக்குள்ளே எதனா ரீசனம்லாம் இருக்காதுடி. ரீசன் இருக்கும். ஆமாம், ஸ்டார்டிங்கில் அந்த ரீசன் இருக்கும். சரி, ஏன் என்ன அவனுக்கு பிடிக்கல? நான் அவ்வளோ லவ் பண்ணி அவன் பின்னாடி சுற்றினேன், என்னை ஒரு குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணான். எவ்வளோ வலி கொடுக்க முடியுமோ அவ்வளோ வலி கொடுத்தான். அன்பு கூட ஃப்ரீயாக கிடைக்காது, வலியோடு தான் கிடைக்குதில்ல. எல்லாத்தையும் அனுபவித்தேன். அவன் கடைசியாக சரி ப்ராமிஸ் பண்ணால் என்னமோ நானும் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அது ட்ரூவாக இருந்துக்கலாம்ல, அதை கூட அவனால் பண்ண முடியாதா? ஸ்டார்டிங்லேருந்து அவனுக்கு என்ன அப்படி ஒரு ரீசன் இருந்துச்சு ஜிமன், எனக்கு புரியல. எனக்கு எவ்வளோ வலிச்சு தெரியுமா? அன்றைக்கி நான் ஈஸியாக போயிட்டு நினைக்கிறேன் அந்த ஏர்போர்ட்டில். ஏதோ அதை உனக்கு சொன்னால் புரியாது, அந்த அளவுக்கு வலி இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன நான் மாற்றிக்கிட்டேன் அப்ராடில். நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்ராடில், அங்கே போனேன் இங்கே போனேன், அதெல்லாம் வெறும் கட்டுக்காது தான். அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து ஃப்ரீயாகி என்னை நானே நம்ப வச்சுக்கிட்டேன், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்படி தான் நான் சந்தோஷமாகவே இருந்தேன். ஆனால் இவன் இங்கே கேவலமான ஒரு வேலை பண்ணிவிட்டு இல்லை நீ அவனுக்கு சப்போர்ட் வேலை பண்ணிகிட்ருக்க. ஏய் யோன், சரி விடு, டென்ஷன் ஆகாது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் அங்கே வரல. யோன், ஏன் யோன் அவனை மாதிரியே அட்டம் பிடிச்சிட்டு? ஹோ, அவனை மாதிரியா? ஆனால் அவனை மாதிரி கேரக்டர் நான் கிடையாது. சரி, நீ ரொம்ப கோமாரிங்க, புரியுது, வா வெளில போய் பேசலாம். ஏன் ஜமன், இப்போ எங்கே கூப்பிட்றேன்னு நல்லா தெரியுது. இப்போ அந்த டேங் கூப்பிட்டு போன இடத்துக்கு நானும் போகணும். ஏன்னா டேங் காலை பிடிச்சி கெஞ்சவா போகாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேணா போட்டோம், எனக்கு என்னடா பிரச்சனை? ஷோ, ஏய் அதுக்கெல்லாம் கூப்பிடலடி, கொஞ்சம் ஃப்ரீயாக வெளில போகலான்னு தாண்டி கூப்பிட்டேன். அம்மா என் வீட்டுக்கு தாண்டி கூப்பிட்டேன், உன்னை வேறு எங்கேயும் கூப்பிடல. அப்போ நீங்களும் சைலண்ட்டா அப்படியே வெளியில் வரீங்க. அப்போ ஜிம்மில் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணியே வரான். நீங்கள் ஆமாம் நீ தான் காரு எடுத்துகிட்டு வரலையே, டாங்கத்தில் தானே வந்தோம், டாங் தான் எடுத்துகிட்டு போயிருப்பானே, இப்போ எதில் போகிறது? டாக்ஸி தான், வேறு எதில் போகிறது? நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன், கீழே தான் நிற்பாங்க, போ நீ ஏறின வரேன். எங்கே போகிற? ஏய் இந்த ஃபைலை மட்டும் கொடுத்துட்டு வரேன்டி, பின்னாடி தாண்டி வருவேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் கீழே போகிறீங்க, ஒரு டாக்ஸி நிற்கிது, நீங்களே ஏறணும். நீ ஜிம்முன்னு வந்திருப்பான். ஆமாம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை நல்லா பார்த்துக்கிறல்ல நீ, உன் ஃப்ரெண்டு மாதிரிலாம் நீ இல்லையே. ஏய் நாடி, அவன் நல்ல பையன் தாண்டி, ஏதோ கொஞ்சம் அப்பப்போ குரங்கு மாதிரி நடந்துப்பான், அதெல்லாம் மனசில் வச்சுக்க முடியுமா? அவன் நல்ல பையன்தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸை எனக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க, அவன் நல்ல பையன்தான் வல்ல பையன்தான்னு சொல்லிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விண்டோ வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜிம்மினோட வீட்டுக்கு ரீச் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே தாட்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது.
டயாங் அந்த பொண்ணு கூட நேரத்து க்ளோஸாக ஆயிருப்பான்ல. ஐயோ ஐயோ! நீ ஏன்டி அவனை பற்றி யோசிக்கிற? அவன் எப்படி போனான்? உனக்கு என்ன? ஜாலியாக என்ஜாய் பண்ணு, கண்டுக்காத. உன்னை நீயே டைவர்ட் பண்ணிக்கோ, கமான் அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே உள்ளே நடந்து போகிறீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துட்ருக்கா. ஹே என்னடி குழந்தை என்ன சொல்லுது உள்ள? நான் வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லவா? ஹே கொழுப்பு பிடிச்சவளே. ஆமாம், நம்ம வெளியில் எங்கன்னா சாப்பிட போனால் என்ன? ஏய் இல்லடி, அவுட் சைட் ஃபுட் எடுக்க வேணான்னு இருக்கேன். ஆமாம் ஆமாம், பேபிக்கு நல்லதில்லை தான். ஜிமன் வேணா நீ எங்களுக்காக குக் பண்ண. ஏய் ஜிமன் சூப்பராக குக் பண்ணுவான் தெரியுமா? அப்படியா? ஹே ஜிமன், அப்போ எனக்கு நீ குக் பண்ணி ஆகணும். யோன் கேட்டல்ல, கண்டிப்பாக பண்ணி தரேன் அப்படின்னுட்டு குக் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க சைலண்ட்டாக. உங்களுக்கு அப்படி அவனோட தாட்ஸ் தான். என்ன எனக்கு இந்த டைம் ஏன் இப்படி வந்துக்கிட்டே இருக்கான்? என் மூளை விட்டு வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமன், ஏய் நடி சாப்பிட வேணும்? ரேமன் பண்ணிடவா இல்லைனா கிம்ச்சி பண்ணவா? கிம்ச்சி ஆல்ரெடி இரு, சொல்லு. ஏய் யூன் ஒன்னதாண்டி அப்படின்ட்டு கிட்ட வரான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஏயும் என்னடி ஆச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்துட்டேன். என்ன யூன் ஆள் மட்டும்தான் இங்கே இருக்க, யோசனை இங்கே இருக்கு? எங்கேயும் இல்லை. நீ என்ன கேட்ட? என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டேன், அதுவே தெரில. இல்லை இல்லை, நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, நல்லா சமாளிக்கிற. சரி சொல், என்ன வேணும்? எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிடு ஜிமின். ஃப்ரைட் ரைஸா? சரி பண்ணிடு. அப்புறம் எக்கு டோஸ்ட்டு. சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஜிமின் உள்ளே போகிறான். ஜிமின் என்னடி? இல்லை டயாங்கு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு போய் உங்களை பார்க்குறா. நகர்றி. என்னடி எனக்கு தெரியாமல் ரகசியம் பேசுகிற ஜிமின் கிட்ட? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பார், உன் புருஷன் நான் ஒன்றும் கரெக்டாக பண்ணிட மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட போய் நின்றுட்டு, ஜிமின் எனக்கு ஒரு மாதிரி தப்பாக இருக்குது. ஒரு வேளை அந்த பொண்ணு அவங்க ஏமாற்றி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டானா? ஓ அகர வந்துருச்சு ஐயோன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பேசினேன். எனக்கு இப்போது தேவை கிடையாது ஜிமின். அதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சரி இப்போ என்ன உனக்கு அங்கே இருக்கக்கூடாதா? அதை எப்படி நீ பண்ணுவ? ஏய் உனக்கு வேணும்னு சொல்லு, எதுக்கு இன்டெரக்டாக சொல்கிற? சரி உன்னால் அதை பண்ண முடியுமா என்ன? நாடி தூண்டி விட்றியா? ஏய் நீ வேணும்னு சொன்னால் நானே பண்ணி தர போகிறேன். எப்படி பண்ணுவேன்? அப்பப்போ பண்ணுவேன், பண்ணி காட்டுறேன் இரு அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் எடுத்து டாங்க்கு தான் கால் பண்ணுறான். இப்படி பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும், திரும்ப பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும். டேய் ஃபுல் ரிங் கொடுத்தா தானடா எடுக்க முடியும், பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். இப்போ எப்படியும் அவன் ட்ரை தான் பண்ணிகிட்ருப்பான், ஃபோனை பார்க்க மாட்டான். இப்போவே இத்தனை கால் கொடுக்கணும் அப்படின்ட்டு கால் பண்ணி கட் பண்ணுறான். அப்படியே இந்த பக்கம் டேங் காரில் சைலண்ட்டாக அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அந்த பொண்ணு நல்லா தொடலாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸை நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டு உட்காந்துட்ருக்கா. டேங்கும் அப்படியே பார்க்குறான் அந்த சைடு. அப்போ கொஞ்ச நேரத்தில் திரும்ப ரோடை பார்த்து ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓட்டிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிருப்பாங்க. அப்போ டேங் ஃபோனை பார்த்தா ஜிமின் அவ்வளோ கால் பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் கால் பண்ணியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு, டயாங் யார் கால் பண்ணியிருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் அந்த பொண்ணு. இந்த பக்கம் நீங்கள், ஜிமின் எதுக்கு இத்தனை கால் கொடுத்து கட் பண்ண? அவள் தண்டி எமர்ஜென்சினா அவன் கொஞ்சமாவது நம்புவான், இல்லைனா நம்ப மாட்டான். ஓ அப்படியா, சரி இப்போ கால் பண்ணும் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கால் பண்ணுறான். அப்போ டேங்கும் காலை பார்த்துட்டு, இவன் இதுக்கு இப்படி கால் பண்ணிகிட்டே வருவான், வேலை ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோ? இல்லை இது ஒரு கால் சும்மா பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏய் நீ உள்ளே போய் வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணி, எதுக்கடா கால் பண்ணிகிட்டே இருக்க, இன்னும் என்ன வேலையாக வந்துருக்குன்னு தெரியும்ல. டி டயாங் அது என்னடா ஆச்சு? இல்லடா டயாங் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த பக்கம் எக்கை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. டேய் இல்லைடா இவனு இருக்கால, அவளை பற்றி இப்போ என்னடா எங்கோ வந்திருக்கான், என்னடா பேசிகிட்ருக்க? டேய் இல்லைடா அது வந்து என்னடா, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிடுன்னு மிரட்டினாலா? பண்ணட்டும், எனக்கு ஒரு மயிறு கவலையும் கிடையாது. டேய் அது இல்லைடா, அவள் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இருந்துருக்கா போல்,
போனா அப்புறம் இல்லைடா போகிற வழியில் போகிற வழியில் அம்மா இருந்திருக்காங்கடா. டேய் இதுக்குடா ஃபோன் போட்டுப்பியான்ட்டு சொல்லிட்டு இருக்க. இல்லாட்ட அம்மாவை ரோட்டில் பார்த்தமேன்ட்டு அவளும் அந்த டாக்ஸியில் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காடா. அம்மாவா? அம்மாவுக்கு தான் அவளை பார்த்தாலே பிடிக்காது. எப்படியா இருந்தாங்க தெரிலடா. அது என்ன விஷயம்னு தெரில. போன டாக்ஸி டேய் ஜிமின் சொல்லித்தோல. இல்லடா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க பாரு ஜிமின், விளையாடாத. டேய் இல்லடா நிஜமா தான்டா சொல்கிறேன். ஜிமின் அப்படியே ஆனியனை கட் பண்ணிக்கிட்டு கண்ணில் தண்ணியாக வந்துட்டுருக்கு. டேய் டாங், ஆனால் அம்மாக்கெலாம் ஒன்றும் ஆகலடா. அப்போ டேங் ஒன்றுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். நீங்களும் டேங் எதோ சொல்கிறேனான்ட்டு அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், டேய் டேங் பேசுதி கேக்குதா? கேக்குது சொல்லு. என்னடா இப்படி பேசுகிற? இவனுக்கு தான் அடிபட்டுருச்சு, இப்போதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். அப்போ டேங் இதுக்குமே ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். டேய் டேங் பேசுது கேட்குதா கேட்கலையாடா? சரி எந்த ஹாஸ்பிட்டல்? அது என்னடா நம்ம ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் தான், பட் தலையில் தான் லைட்டாக அடிபட்டுருக்கு. நீ இப்போ வேலையை பாரு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். டேய் இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு, நான் வரேன். இல்லைடா டாக்டர் வராங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்பா வேலை முடிஞ்சிடுச்சா? டேய் என்னடா என்னென்னமோ சொல்லி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அப்போ டாங் திரும்ப கால் பண்ணுறான். அப்போ ஜிமின் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான். ஏய் ஏன்டா சுவிச் ஆஃப் பண்ண? அவன் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான் பாரு. பண்ணட்டும் தேடட்டும், அப்படியே ஹாஸ்பிட்டல் போவான்னு நினைக்கிறேன். போயிட்டு இங்கே வரும் தேடி, அப்போ பார்த்துக்கலாம். கேட்டால் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. என்கிட்ட வந்து 2 கற்றுவான், சரியாயிடுவான். ஆமாம், எதுக்கு திடீர்னு வந்து அம்மாவை அதில் ஆட் பண்ண? இல்லை உன்னை மட்டும் சொன்னால் வராமல் போயிடுவானோன்னு நினச்சேன், அதனால் அம்மாவை ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மா ஒரு வேலை ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டானோ, பாவம் என் ஃப்ரெண்டு இல்லை, அதனால் அதை அப்படியே கம்மி பண்ணி இறக்கி விட்டுட்டு அப்படியே உன்னை வச்சு கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துட்டேன். உனக்கு ரொம்ப பண்ணாமல் லைட்டாக தட்டி விட்டேன், அவ்வளோதான். வருவான்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் தலையில் 2 கட்டு கட்டிட்டு உட்காந்து. சேஃப்டி ரொம்ப முக்கியம். சரி இப்போ வரலாம் என்ன பண்ணுவேன்? வரலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி நான் பிளான் பி வச்சுருக்கேன்ல. என்னடி வச்சுருக்க? நான் தான் என்னமோ பண்ணி வர வச்சேன், நீ வர வச்ச. நான் அவனை பண்ண வச்சு பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்த்தேன், அவன் தப்பிக்கிறான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு. இல்லை எனக்கு புரியல, யோன் நாடி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் ஆல்ரெடி எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு மினி கேமரா வச்சுருந்தேன், அது இந்த டைமில் கை கொடுத்துருச்சு. நீ சொல்லும் போது நான் காரில் உட்காந்து நச்சுன்னு ஒன்று கொடுத்தேன், அப்போவே வைக்க ட்ரை பண்ணேன், பட் ட்ரெஸ்ஸில் வைக்க முடியல. அப்புறம் அவன் கோவமாக வந்து ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்பி போகும்போது தான் அவன் ட்ரெஸ்ஸில் வச்சு விட்டேன். இப்போ அவன் கண்டிப்பாக கோட் போட்டுட்டு தான் இருப்பான். எப்படியும் அங்கே போய் ஏதாவது பண்ணும்போது கோட்டை எங்கே அவுத்து வைப்பான். அதில் இருக்கிற கேமரா வீடியோ கேப்சர் பண்ணும், அப்புறம் இந்த ஃபோனுக்கு வீடியோ வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் என் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிது, என் முடிய ரொம்ப க்ரிப்பாலாம் பிடிச்சி திட்டினான்ல, அதெல்லாம் வீடியோ ரெக்கார்டாக இருக்குது வித்தவுட் வாய்ஸ். அப்போ வீடியோ இருக்கிறதானே நம்புவாங்க, அது எல்லா வீடியோவும் என்கிட்ட இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா அவனை தூக்கி உள்ளே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே அவங்களே பார்த்துட்டு நிற்கிறான். ஏய் பாவண்டி, அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். ஜெயிலுக்கு போயிடுவான். அவன் அப்படியே நல்லவன் பாரு, அவனோட திமிருக்கு தானே ஜிமின் அவன் போகிறான். நீ எதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இருக்க? இருந்தாலும் பாவண்டி. இங்கே பார், நீ அவனுக்கு வக்காலத்தெல்லாம் வாங்காத, நான் என் சேஃப்டிக்கு இதில் சேவ் பண்ணுறேன், மறந்துடாத. நீ என் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. இப்பெல்லாம் பேசினேன் அப்புறம் பார்த்துக்கோ, அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவேன். வர்றி, அவளே அந்த ப்ரெக்னென்சி டைமில் மூட் ஸ்விங்கிங்கில் உட்காந்துட்டு அப்பப்போ சண்டை போட்டு வித்துட்ருக்கா. நீ அவெல்லாம் ஏற்றி விட்றாதடி, தெரிஞ்சல? அப்போ மூடிட்டு வேலையை பாரு, நான் போய் கட்டிட்டு வந்து உட்காடுறேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிமின், நீ சரியான 4G, அவனுக்கு ஏற்ற பீஸ் தான் நீ. இப்படிலாம் இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. ஜிமினும் இந்த பக்கம் குக் பண்ணிகிட்ருக்கான், அந்த பக்கம் டயம். டேய் ஜிமின் காலை இட்றா அப்படின்ட்டு வெளியே நின்று அவ்வளோ தடவை கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஜிமின் ஆன்சரே பண்ணல.
அப்ப டேங் அப்படியே வெளில நின்னு ஃபோனே மொறச்சு பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் நீங்க ரூம்ல உட்காந்து கட்டு கட்டிட்டு இருக்கீங்க. என்ன இது? ரியாலிட்டி அடிபட்ட மாரி எதுவுமே இல்லையே! ஏதோ மேல சும்மா வெள்ளக்கட்டு கட்டுன மாரி இருக்கு. ஆ இந்த நேரத்துல தான் கை கொடுக்கும் சாஃப்ரான். அழகா இருக்கும். எத்தன தடவ லேப்ல வச்சு விளையாடிருப்போம். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த சாஃப்ரான் எடுத்து உங்க தலைக்கு மேல வச்சு ஊத்திக்கிறீங்க லைட்டா. ஐயோ! இவ்ளோ வேணாம். லைட்டா இருந்தா போதும். அப்படின்னிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காயமான மாரி எஃபெக்ட்ட நீங்களே கிரியேட் பண்றீங்க. தலையில மட்டும் போதுமா? கையில கையிலயும் இருந்தா நல்லாயிருக்கும். ஆனா, கையெல்லாம் ஊத்துனா மாட்டிக்கும். தலை மட்டும் போதும். இதுவே போதும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் விட்டு வெளில வரீங்க. வந்து உங்க ஃப்ரெண்ட் தான். "ஹே! என்னடி ஆச்சு தலைக்கு?" "மச்சான் அடிபட்டுருச்சு." "ஏய் நாயே! சொல்ல மாட்டியா? ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம்ல வா." "ஏய் உண்மை மாரி தான் இருக்கா?" "என்னடி சொல்ற?" "இது சும்மா கிரியேட் பண்ணேன். நீ இதெல்லாம் கண்டுக்காத." "ஏய் எதுக்கு இதெல்லாம் பண்ற நீ?" "இங்க பாருடி, அது எனக்கும் டேங்குக்குள்ள இருக்க ஒரு விஷயம். சரி நீ கண்டுக்காம இரு. ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க. இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காத. ஃப்ரீயா விடு. நான் பார்த்துக்கிறேன்." என்னமோ பண்ணி தொலை. ஃபேக் தானே? ஃபேக் தான். ஆனா வெளியில சொல்லாத. சரி சொல்லல. ஏய் சாப்பிடலையா? நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். எனக்கு தலை வலிக்கிற மாரி இருக்கு. நீ ஜெமின் மட்டும் தான் சாப்பிடல. நீங்க சாப்பிடுங்க. நான் போய் தூங்குறேன். சரி போய் தூங்கு போ. அப்படின்னுட்டு நீங்க அப்படியே கீழ வந்தா ஜெமின் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கான். பரவாயில்லையே! உன் வீட்ல உன்ன நல்லா வளர்த்துருக்காங்க ஜெமின். ஃபுட்லாம் பரிமாற கத்து வச்சிருக்க. ஏய் அடங்குடி. பரவாயில்லையே! நல்லா இருக்கு கட்டு. பார்க்க ரியாலிட்டி மாரியே இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் எஃபெக்ட் பத்தல ஜெமின். ஓ! உனக்கு பத்தல? பத்தாது. இந்த உட்காருடி. நீ நினச்சிட்டு இருக்கியா? அவன் வருவான்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ அவன் அங்க உட்காந்து சூனியம் பண்ணுவான்னு தோணுது. அவ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய்! நல்ல பையன் தான்டி. அதெல்லாம் கெட்டவன் கிடையாது. நீ தான் மெச்சிக்கணும் உன் ஃப்ரெண்ட. அப்பலாம் இல்ல. அவன் ஐ திங்க் சூனியம் தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவன்கிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்ப நீங்களும் ஜெமின் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்ப கரெக்ட்டா யாரோ உள்ள வராங்க. பார்த்தா டயாங் தான். அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு. "டேய் மயிரு, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க." அப்போ நீங்கள் டயாங்க பார்க்குறீங்க. டயாங் உங்களை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் சைலண்டாக பார்த்துட்டு இருக்கான். என்ன ஜமீன், உன் ஃப்ரெண்டுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல. இந்த பக்கம்லாம் வந்திருக்காரு. ஏண்டா ஒரு டாக்ஸி கூட ஒழுங்காக புக் பண்ணி போக தெரியாதா? இப்படி தான் கீழே வந்து கை கால் உடச்சிட்டு வரதா? ஆமாம் தலையில் மட்டும் அடிபட்டிருக்கு. ஹோ பாத்தியா, நான் சொன்னேன்ல இவன் கண்டிப்பாக அங்கே உட்காந்து நான் முழுசாக எதனா ஆகணும் தான் வேண்டியிருப்பான்னிட்டு. பார் அதே மாதிரி வேண்டியிருக்கான். இல்லை நீ தான் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்த. டேய் இவெல்லாம் எதுக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்த? எங்கன்னா போய் தூக்கி போட்டுருக்கலாம்ல. பாத்தியா இவன் இதுக்கு தான் வந்திருப்பான் ஜமீன். ஏய் சண்டை போடாதடி இருடி. டேட்டாம் என்னடா இங்கே வந்துடுங்க முடிஞ்சிச்சா உனக்கு எல்லாம்? ஆ அம்மாவை பார்க்க வந்தேன். அம்மாவா? டேய் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாம் டயாங், போ உங்கள் அம்மாவை போய் பாரு, போய் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. டேய் ஜிமின் ஓவராக பேசிகிட்டு இருக்கோ, இன்னொரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கோ மேலேயே போயிடுவா. ஹோ அப்படியே டயாங் அடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டயாங் கிட்டே போகிறீங்க. அப்போ ஜிமின், ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க, வந்து உட்காருவா டென்ஷனாக இருக்கும். இருக்கட்டும் எனக்கு என்ன அடிப்பான்ல அடி அப்படின்ட்டு ரொம்ப கிட்ட போய் நிற்கிறீங்க. அப்போ அவங்க எதுவுமே பேசாமல், டே இடையே போ சொல்கிறா. ஷா அடிக்கல பயமா என்ன? ஏய் மூடிட்டி இடையே போடி. அப்போ நீங்களும் லைட்டாக தள்ளி நின்றுட்டு, சுமன் இங்கே பாரு உன் ஃப்ரெண்டை போது இங்கேருந்து கிளம்ப சொல்லு, எனக்கு பசிக்குது, நிம்மதியாக சாப்பிட கூட முடியல அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப டைனிங் டேபிளே போய் உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ ஜிமினோ, டே என்னடா வந்துட்டே பாதிரு, எனக்கு பசிக்குது, அந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு இல்லையா, கொடு நானும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவனும் ஆப்போசிட்டில் சேர் போட்டு உட்காடுறான். என்ன ஜமீன் எங்கே உட்காடுறாரு, அதிசயமாக இருக்குது. எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிடலாம் பிடிக்குமா என்ன? டேய் இது உன் வீடு, நான் எங்கே வேணால் உட்காருவேன், ஏன் இஷ்டம் அப்படின்ட்டு டாங் சாப்பாடு போட்டு அவன் மட்டும் சாப்பிட்றான். ஜிமின், டேய் உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா, ஊருகாய் மாதிரி என்னை வச்சு நல்லா அரைக்கிறீங்கடா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே டாங்க பார்க்குறீங்க. கரெக்டாக டாங்கும் உங்களை பார்க்குறான். இப்போ எதுக்கு என்னை பார்க்குறான்? ஆமாம் என்ன பக்கத்துக்கு வந்தா? ஆமாம் ஜிமின், எனக்கு ஆச்சு ஓகே, நீ எதுக்கு இது யார்கிட்டயெல்லாம் சொன்ன இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்றத? இல்லையோன் நான் இருந்தாலும் உன்னுடைய புருஷன் இல்லை, அதான் சொன்னேன். சரி அவர் எதுக்கு இங்கே வந்தார்?
அவங்க அம்மா அப்பாக்கன்னு அங்கே தானே போகணும். என்ன பார்க்க வந்தாரா என்ன? அப்போ டேங் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கான். என்ன ஜமீன், என்ன பார்க்க தான் வந்தாரா? என்ன தெரியறாக்கிற? ஏய், அவன் நல்ல பையன் தாண்டி, கொஞ்சம் கோவக்காரன். ஹோ, இப்படி தான் நானும் ஒரு காலத்தில் நினச்சி லவ் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியுமா? சரியான விஷம், தலையிலேருந்து கால் வரைக்கும் விஷம் ஜமீன். டேய் ஜிமின், கம்முன்னு இருக்கு சொல்லு. டென்ஷன் ஏற்றிட்டுருக்கா அப்படியே பேசி பேசி. ஐயோ, கம்முன்னு சாப்பிட்றி, அவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல. சரி அப்படின்னுட்டு நீங்களே கம்முன்னு சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஜிமின் நான் இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், நான் போய் தூங்குறேன், எனக்கு லைட்டாக தலை வலிக்குது. டேய், ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ண வேண்டியதானே, இது விட வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்த. ஏன் நான் இங்கே வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? உன் வீட்டில் இருந்தால் தான் உனக்கு பிரச்சனை, பிடிக்கல. இது என் ஃப்ரெண்டு வீடு, நான் எப்போ வேணால் வருவேன், எப்போ வேணால் போவேன். அது என்னட்ட அங்கே உனக்கு பிரச்சனை? தோ இப்படி பேசுகிறல்ல, அதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு மேலே போகிறான். எங்கே போகிற? ஏய், இது என் ஃப்ரெண்டு வர்றி, நான் என்ன வேணா பண்ணுவேன், என் இஷ்டம் அப்படின்ட்டு அவன் மட்டும் ரூம் போகிறான். என்ன ஜமீன்ப்பா இப்படி இருக்கான்? அப்போ ஜிம்மன் நம்மளோட பிளேட்ஸ்லாம் எடுக்கிறான். நீங்களும் ஜிம்மனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு, ஜிம்மன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யோன், நீ ஏன் அவன் பேசினதை நெகட்டிவாக எடுக்கிற? நீ கொஞ்சம் பாசிட்டிவாக யோசி. அவன் என்ன உனக்கு கேட்டுட்டான்? எதுக்கு வீடு கூட்டம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க வேண்டியதானேன்னு கேட்டான். நீ என்ன சொன்ன? தலைவலிக்கு தானே. அவன் ஹெல்த்தை கன்சிடர் பண்ணாமல் இதை பேசலடி. ஹோ, திரும்ப சப்போர்ட்டா? யோன், உனக்கே தெரியும் அவன் நல்ல விதத்தில் தான் பேசினான். அவன் பேசின டோன் தான் அப்படி இருந்துச்சு, மற்றபடி அவன் நல்ல இதில் தான் சொன்னான். என்னமோ போ, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்களும் வெசல் வாஷ்லாம் பண்ண ஹெல்ப் பண்ணிவிட்டு, சரி ஜிம்மன் நானும் போய் அப்படியே தூங்குறேன். ஏய், அது டேங்க இருக்காண்டி. இருக்கட்டும், எனக்கு என்ன, நீ போய் அவன் பண்ணிட்டு கொடுத்துங்க, நான் போய் என் புருஷன் கொடுத்துங்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. ஜிம்மனும் சிரிச்சிட்டு அப்படியே அவன் ரூம் போகிறான். நீங்கள் உள்ளே போனா டாங் அப்படியே உட்காந்துட்ருக்கான் பெட்டில். டாங், என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க? ஏன் உனக்கு என்ன? ஏய், நீ முதல் வந்த, வெளில போ. இரு, ஜிம்மனும் எனக்கு ஃப்ரெண்டு, அவளும் எனக்கு ஃப்ரெண்டு. நியாயப்படி எனக்கு தான் இந்த வீட்டில் அதிக உரிமை இருக்குது. ஆனால் நீ வெளில போறியா? பாரியோன் பாரு, அம்மா டென்ஷனில் இருக்கேன், போ. அதே டென்ஷனில் தான் நானும் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் டாங் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஏய், இங்கே பாருட்டா, நான் எதுவுமே பேசலை. நீ மாட்டும் உன் டென்ஷனில் இரு, நான் மாட்டு என் டென்ஷனில் இருக்கேன். நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் உட்காந்துட்டே இருக்கீங்க. அவங்க அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். ஆமாம், என்ன ஒரு மாதிரியா இருக்குது ஃபேஸு, என்னாச்சு? உனக்கு என்ன? எனக்கு உடம்புலாம் வலியுது. ஏன்? ஓ, அந்த பொண்ணை பண்ணலைங்க அதனாலயா? இங்கே பாரு, தயவு செஞ்சு வாய மூடிக்கிட்டேன் போதுமா? சந்தோஷமா உட்கார். நீ இங்கேருந்து ஏந்துற, எதுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்க? ஹே, ஏன் இஷ்டம், எங்கே வேணால் உட்காருவேன். என் ஃபோனை வேறு தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். நீ என்ன வண்டி உடைச்ச? சரி, எனக்கு ஃபோன் வாங்கிட்டா. என்கிட்ட காசுலாம் இல்லை, வாங்கி தர முடியாது. உனக்கு வேணா போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளு. அட ஆமாம் இல்லை, ஜிம்மன் ஃபோன் வாங்கி நாளைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும். ஆமாட்டாங்க, உன் கோட்டைங்க. எதுக்கு என் கோட்டை கேட்குற? இல்லை, சும்மா கேட்டேன், ஒன்றும் இல்லை. சரி, அதை விடு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும் இல்லை. ஆக்சுவலி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு டிவோர்ஸ் ஆகும் போது இந்த நியூஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீயும் ஒரு பொண்ணும் ஒரு தொடர்பில் இருக்கீங்க, அதை வந்து மீடியாவில் போட்டுடலாம். இது மாதிரி வேணை ஏமாற்றிட்டான், அதனால நான் என்னோடய பெஸ்ட்டு பார்ட்னரை சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்ராடில் இருக்க என் பாய் ஃப்ரெண்டை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், குழந்தைங்கிட்ட கொடுத்துரு, நான் வளர்த்துக்கிறேன், அப்போ பிரச்சனையே இருக்காது அப்படின்ட்டு அவங்க பார்த்தா அவன் செம்மையாக உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். உனக்கு இந்த முறைக்கிறத விட்டு எதுவும் தெரியாதா? சரி விடு, நான் சொன்ன பிளான் பிடிக்கலையா அவனுக்கு அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் அப்படியே பெட்டில் படுத்துட்டு டாங்க பார்க்குறீங்க. டாங் எதுவுமே சொல்லலை, அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். ஒன்று பேசு இல்லை திட்டு. எதுவுமே பேசாமல் முறைச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம் ஜாக்? ஓ சாரி ஜெம். ஐயோ டாங், இன்னும் எத்தனை பேர் என் பேர் வாயில் வரல போல்? உனக்கு மட்டும் நான் என் பேரை வாயில் வருது. அப்போ நீங்கள் அப்படியே டாங் கிட்ட போயிட்டு, யாரோ பேர் தானே வருது, நீ பாத்தியோடி? ஓ டாங், நான் எதுவும் சொல்லிட்டுக்கிறோம்ல, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஏந்து போய் அந்த சைட் படுக்கிறீங்க. டாங் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஆமாம், உனக்கு என்ன ஏதாவது உடம்பு சரியில்லையா? எதுக்குற?
இல்லை, உன் மேலே கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, உடம்பா சரியில்லை அப்படின்ட்டு அவனோட ஃபோர்ஹெட் அதை அச் பண்ணுறீங்க. அப்பட்டா ஏய் மேலே கை வைக்காத. ஓ, மேலே கை வைக்கூடாது, அப்புறம் எப்படி பார்ப்பாங்க? ஏய் மூடிட்டு பிற்படு. உனக்கு டேப்லெட்லாம் எதுவும் கொடுக்கலையா? டேப்லெட்டா இருக்குது, அது ஆனால் கசக்கும்ல, அதனால போடல. மூடிட்டு போடுறி. என்னை பற்றி உனக்கு என்ன டைம் கவலை, நான் பார்த்துக்கிறேன். அப்போ டயங்க சைலண்ட்டாக அவனோட சைட் பெட்டில் அப்படியே படுக்கிறான். டயம் உன்கிட்ட உனக்கு கேட்கணும். ஏய் டென்ஷனாக இருக்கேன். இப்போ உனக்கு என்ன அந்த பொண்ணு வேணுமா? அதுக்கப்புறம் டென்ஷனாக இருக்க? ஓ கடவுளே, உனக்கு என்னடி பிரச்சனை? கோவப்படாத, உனக்கும் ஷாக்குல்ல. என்னதான் ஆச்சு? ஏன் அவள் இறந்துட்டா? எனக்கு தெரியாது. டயம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஷா பேர் சொல்லி நீ கோவப்படாமல் இருக்க. ஏய் உனக்கு என்னடி வேணும்? சரி 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 கோவப்படாத, நான் எதுவும் சொல்லலை. மூடிட்டு படு, உடம்பு தானே சரியில்லை உனக்கு. ஓ இவ்வளோ சாஃப்டாக பேசுவியாட்டாம். ஏய் மூடிட்டு படுறி, வீரா வாங்காத. அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அவங்க அப்படியே பின்னாடி ஹக் பண்ணி சரி தூங்கலாம், குட் நைட். ஏய் சி ஜடைய பொடி அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தள்ளி விடுறான். என்ன உனக்கு? எனக்கு பில்லோ ஒர்க் பண்ண தான் தூக்கம் வரும். பில்லோ ஒர்க் பண்ணு. இங்கே இருக்கிறதே 2 தான், நான் எதுட்ட அவங்க ஒர்க் பண்ணுறது? அதுக்கு நான் தான் கிடச்சினோ. மூடிட்டு அடியை பொடி. சி படா, அவன் தான் அவன் ஹக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி படுத்துடுறீங்க. அப்படியே ஒரு மிட் நைட் ஆகுது, நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. நீங்கள் டாங் பக்கத்தில் தான் நெருங்கி வந்து படுத்துருப்பீங்க. இப்போ அப்படியே மிட் நைட் ஆகுது, நீங்கள் உங்கள் கை கால் எல்லாமே டாங் மேலே தான் போட்டு படுத்துட்ருக்கீங்க. டாங் அப்படியே எட்டி டைமை பார்க்குறான். டைம் கரெக்டாக 1:30 ஆகுது. ஐயோ இவ்வளோலாம் வச்சுக்கின்னு டென்ஷன் ஏற்றுவா போட்டு. டாங் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்ருக்கான். இது இப்படி விட்டிட்டு படுத்துட்டு இதான் கூடயே படுக்கிறது இல்லை. ஐயோ அப்படி அவங்க அப்படியே உங்கள் கையும் காலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வச்சுட்டு அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு ஏந்து விண்டோ சைடு அப்படியே போய் நிற்கிறான். பா மேலே ஃபுல்லாக கையை காலை போட்டுக்கிட்டு இதுக்கு தான் கூட படுக்கிறதே இல்லை. எதுக்கு தான் என்கிட்ட ஒட்டிட்டு வந்துட்டே இருக்காளோ, எனக்கு பிடிக்கவே இல்லை கூட இருக்கு. நான் ஏன் இங்கே நான் வந்தனும் தெரியல. நான் அந்த ரூமில் போயிருக்கணும், அப்படி இப்படி கொஞ்சமாவது இருந்துருக்கணும். விட்டுட்டு இங்கே வந்து செக் அப்படின்ட்டு அப்படியே அவன் நினச்சி அப்படியே நின்றுட்டுருக்கான். என்னை பார்க்க எனக்கே அருவருப்பாக இருக்குது. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே யாரோ டாங்க பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறாங்க. டாங்க அப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் தான். ஏன்டா தூக்கத்துலேருந்து பார்க்க நீங்கள் வந்து நிற்கிற? பயந்துட்டேன், எங்கே போயிட்டோன்னு. வா போய் தூங்கலாம். ஏய் தூக்கத்தில் எதுக்கு நீங்கள் வந்துட்டு மூடிட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்லை நீயும் வா சேர்ந்தே தூங்கலாம் அப்படின்ட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஏய் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கியோ, எனக்கு புரியல. என்னடி நினச்சிட்ருக்கு மனசில்? ஒன்று தான், வேறு யார்? நீ தானே என் புருஷன். இங்கே பாரு தூக்கம் வருது வாட்டம் அப்படின்ட்டு நீங்கள் டாங்க இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஏய் நீ தொடாதடி, எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன மாதிரியாக இருக்குது? சொல் அப்படின்ட்டு டாங்கோட ஃபேஸ் அப்படியே நீங்கள் கப் பண்ணுறீங்க. ஏய் தள்ளிப்போ. டயாங் உனக்கு ஒன்று சொல்லவா? நானே நீ ஏமாற்றிக்கிறேன் உன்னை வெறுக்கிறேன்னு நினச்சி, ஆனால் அது உண்மை இல்லை போலையே. பாரி ஒன்று தூக்கத்தில் விளையாடிட்டு தள்ளிப்போ போடா அப்படின்ட்டு நீங்கள் டாங்கோட உதட்டில் அப்படியே லைட்டாக ஒரு முத்து கொடுத்துட்டு அப்படியே போகிறீங்க படுக்கிறதுக்கு. திரும்பவும் டாங்க அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். சே நான் அதிக இப்போ சிரிக்கிறேன். ஐயோ டிட்டாங் ஓகே வெளில போடா, இவகிட்ட பேசினாலே தான் பிபி ஏறிடும் அப்படின்ட்டு அப்படியே வாஷ்ரூம் போகிறான். நீங்கள் எனக்கு பசிக்குது, திரும்பவும் தூக்கமே வரல, அந்த டேங்க் கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்ட்டு எழுந்து உட்காடுறீங்க. டாங் எங்கே போனோம்? வாஷ்ரூமில் இருக்கானா? அப்போ நீங்கள் அப்படியே டாங்கோட கோட் எங்கே வச்சேன்னு பார்க்குறீங்க. அது ஷோபாவில் தான் இருக்குது. அப்பா கிடச்சிது. கேமராக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த எடுத்து நீங்கள் வேறு இடத்துல வச்சிடுறீங்க. டாங்கோட கோட்டை எந்த இடத்துல வச்சுட்டு நீங்களும் அப்படியே போய் படுக்கிறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டாங்க உங்களுக்கு முன்னாடி எழுந்து உட்காந்துட்ருக்கான். என்ன டைம் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துட்ட அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு ஐயோ இவங்ககிட்ட பேசுறதுக்கு நான் செவத்துக்கிட்ட பேசிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. அவங்க எதுவுமே பேசல, சைலண்ட்டாக தான் இருக்கான். ஐயோ சரியான பைத்தியம், போடா அவன்கிட்ட பேசிட்டோன்னே பேசாமல் இருக்கத்தோன்னு அப்படின்னு நீங்கள் அப்படியே எழுந்து கீழே போகிறீங்க. கொஞ்ச நேரத்து லேட் அவங்க கீழே வந்திருப்பான். ஜிமன் எனக்கு டாக்ஸி புக் பண்ணு, நான் வீட்டுக்கு போகிறேன்
அப்பட்டான், டேய் நான் போகிறேன் என் கூட சொல்லு. என்ன அதிசயம், நான் உன் கூடயா, உனக்கு ஓகே விட்டான். டேய் மூடிட்டு வர சொல்கிறா அப்படின்ட்டு டாங் மட்டும் இந்த வெளில போகிறான். ஏய் அவனே நல்லா பேசுகிறாடி, நீயும் வாயை வச்சு கெடுதுக்காது, மூடிட்டு போயிட்டு வாடி. என்னடா எல்லாம் மூடு மூடுன்றீங்க, ஹீரோவும் பொண்டாட்டி வட்ட சொல்லி விடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சுட்டே டாங் பின்னாடியே போகிறீங்க. டாங் மாட்டின காரில் போய் உட்காந்துடுறான். ஹே டாங், வாரத்துக்கு முன்னாடி சீட்டில் ஏறி உட்காந்துட்டேன், நான் கூட கார் எடுத்துகிட்டு போயிடுவோன்னு நினச்சேன். மூடுடி, செத்த நேரம் வாயை மூடு. சரி எதுவும் பேசல புத்துமா அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக அப்படியே விண்டோவே பார்த்துட்டு வரீங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் டாங், உனக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவும் நடக்கலைல்ல? ஏன் நடந்தா என்ன? இல்லை கேட்குறேன், சும்மா நடந்துச்சா என்ன? இல்லை நடக்கலை, எது கேட்குற? என்ன பக்குன்னு உண்மையை சொல்லிட்டேன். அப்போ டேங் ஒன்றுமே பேசாமல் அம்மாவோட ரூம் போயிடுறான். அப்போது நீங்கள் கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது டேங்கோட அம்மா உங்களே பார்த்து முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அங்கிள் குட் மார்னிங், நேற்று டாங் கூட கொஞ்சம் வெளில போயிட்டேனா, என் புருஷனை தாங்குறான், அதனால் வர முடியாமல் போயிடுச்சு அங்கிள். நான் ஆக்சுவலி உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், டாங் தான் ப்ரைவசி வேணும்ன்ட்டு ஃபோனை தூக்கி போட்டான் அப்படின்னு நீங்கள் சொன்னோம். நீங்கள் டாங்கே உங்களை திரும்பி பார்க்குறான். அங்கிள் நானும் போகிறேன், டாங் என்னை மேலே கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். அப்போ டாங்கோட அப்பா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. டாங்கோட அம்மா அப்படியே சைலண்ட்டாக முறைச்சிட்டே இருக்காங்க. என்ன டாங் இப்படி பார்க்குற, வா போகலாம். ஏய் எதுக்கடி இப்படி பத்தியா போட்டு விட்டுறிய, எனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு வெக்கமா இல்லையா? அப்போ எதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கணும்? போண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கூப்பிட்றேன், உனக்கு இல்லாத வெக்கம் எனக்கு வந்துருச்சா? போட்டா இங்கே பார், உங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்காரு நான் சொன்ன போயில பார்த்தல. இது மாதிரி ஒருத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக போய் சொல்லலாம், கஷ்டப்படுத்துறதுக்காக தான் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க. டாங்கு எனக்குன்னு வந்து அமைஞ்சிக்கிது பாரு, மோஸ்ட்டாக இந்த ரூம்குள்ளே யாரையும் விடவே மாட்டேன், நான் இருக்க பாரு, கையை கொலை வச்சுட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும். அந்த கால் பேசுகிறதுக்காக அவன் வெளில போயிடுறான். அப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு, ஆமாம் இது பெரிய அரண்மனை, இது ரூம்குள்ளே விட்டதெல்லாம் போடா, எத்தனை நேரம் இந்த ரூம்க்கு வந்திருப்பேன், இது புதுசாக வர மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் டேங்கோட கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகும், இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இன்னும் பொம்மை தான் வச்சுட்டு இருக்கான், இன்னும் அந்த பழைய டைம் இருக்க தான் செய்கிறான் போல் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் டாங்கோட பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும் டாங் எப்படி வைப்பான்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போது இது ஷாவோட கபோர்டோ, டாங்கோடது இது, அப்போ இது ஷாவோட தானே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், என்ன தான் அவன் ட்ரெஸ்ஸே வைக்க விடல அப்படின்ட்டு நீங்கள் அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் நிறைய கேர்ள்ஸ் ட்ரெஸ் தான் இருக்குது, கன்ஃபார்மாக ஷாவோடது தான் அடித்து சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அந்த கபோர்டு இப்படி லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டில் உட்காடுறீங்க. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, என்ன இது கபோர்டில் யாரோ போட்டு கீறின மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உத்து பார்த்தா யாரோ கீறி இருக்காங்க. என்ன யார் கீறி இருப்பா, ஏன் இப்படிலாம் இருக்குது? சரி என்னமோ ஒன்று, ஒருவேளை அந்த பூனை கீறி இருக்குமோ என்னமோ. அப்போது நீங்கள் ஒரு பெண்ணை வச்சு கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த பெண்ணு கீழே விழுந்திருக்கோம் பெட்டுக்கு. அப்போ நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு எடுக்கிறீங்க. பார்த்தா பெட்டு கீழே ஃபுல்லாக ஏதோ கோடாலியை வச்சு கிழிச்ச மாதிரி இருக்குது தர ஃபுல்லாக. என்ன இது இப்படி இருக்குது? அப்போ கரெக்டாக டாங்கும் உள்ளே வந்திருப்பான். ஏய் நொடி பண்ணிகிட்ருக்க? டாங்கும் இங்கே பாரு, யாரும் கோடாலியை வச்சு கிழிச்ச மாதிரி இருக்குது, அந்த கப்போர்டில் கூட இருக்குது, ஒருவேளை நம்ம இல்லாதப்போ யாரும் வந்திருப்பானோ? ஏய் பாரு, இதெல்லாம் தலையிடாத புரியுதா? என்னடா இது எப்படியாச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இதாக பார்த்துட்டு இல்லை, நீ இந்த ரூமில் இருக்க வேணாம், நீ வேறு ரூமுக்கு வா. டாங் இது நம்ம ரூம் தானே? ஏய் உனக்கு இந்த ரூமில் விடம் கிடையாது நீட்டேன். டயம் இப்போ இது கோவப்படுற, அது எப்படி வந்துச்சு, ஒரு மாதிரி இருக்கு. ஏய் அதை பத்தாண்டே இருக்கு. இல்லையே நான் பார்க்கலையே, நீ போனதுக்கப்புறம் அது சும்மா விளையாடும் போது இதுவாச்சு, அதுக்கேன்டா அவன் இவ்வளோ கோவப்படுற? என் குரலே அப்படி தாண்டி, வா. டயம் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், ஷாவும் நீங்கள் ஹாப்பியாக தானே இருந்தீங்க? இங்கே பாரு, ஷாவையும் என்னையும் பற்றி பேசாத. அப்போ கரெக்டாக டேங்கோட அப்பா உள்ளே வராரு. டேடா ஒரு நிமிஷம் வாடா, உங்கள் அம்மா ஏதோ வந்துட்டு பேசணுமா? இதோ வரேன்ப்பா. ஏய் கும்முன்னு இருக்கு கொலை வச்சுட்டு வர வரைக்கும் அப்படின்ட்டு டாங் வெளில போயிடுறான். என்ன எது தானே கேட்டான், இவன் இவ்வளோ கோவப்படுறான்?
இவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாரி இருக்கு. காரணமே இல்லாம கோவப்படுறான். இத கேட்டாலும் கோவப்படுறான். குழந்த மேலயும் கோவப்படுறான். எரிஞ்செரிஞ்சு விடுறான். என்னவா இருக்கும்? அதுவும் ஷா செத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேள பைத்தியமாயிட்டானோ? என்ன ஆயிருக்கும்? அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த பார்ட் நான் முடிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டு பார்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் நெனைக்கிறேன். இல்ல நெனைக்கிறது இல்ல, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். உங்களுக்கெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டும் நான் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணிடுறேன். 1 மந்த்லாம் ஆக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. 2 டேஸ் ஆர் 1 டேலே போடுறேன். அண்டு இதுக்கப்புறம் வீடியோ வருமான்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பெரிய டவுட். ஆனால் ஒன் ஷார்ட்ஸ் வரும். ஸோ யார் யாருக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கோ. அண்ட் முக்கியமாக இந்த எபிசோடை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஐ சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.